கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். The seeds that fell among the thorns are those who hear, but as they go on their way, they are choked by the worries, riches, and pleasures of this life, and their fruit does not mature. முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய விதைக்கிறவன் பற்றிய ஓமையை குறித்து தியானித்து வருகிறோம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களை பற்றி தியானித்த நாம் இன்று முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை குறித்து தியானிப்போம். முள்ளுள்ள நிலம் என்பது தேவ வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் உலக கவலைகள், செல்வ ஆசைகள், சிற்றின்பங்களின் நாட்டம் ஆகியவற்றால் தேவ வசனத்தின் வளர்ச்சி நெருக்கப்பட்டு பலன் தர இயலாமல் போகிற நிலையை குறிக்கிறது. இங்கே நெருக்கப்பட்டு என்கிற சொல் வளர வாய்ப்பிருந்தும் வெளிப்புற சிக்கல்கள் அதை ஒடுக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. தேவ வசனத்திற்கு எதிரான பகைவர் எப்போதும் பாவமோ சாத்தானோ மட்டுமல்ல, உலகின் கவலைகளும் ஆசைகளும் கூட நம்மை தேவனுடைய சத்தியத்திலிருந்து விலக்கிவிடும். இதை விசுவாசிக்கிறீங்களா? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 13:22 வாசிக்கிறோம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்று மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விதைக்கிறவன் பற்றிய உவமையை இயேசு கூறுவதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் மிக்க தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தமது 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பவுலடிகளாரும் நமக்கு அறிவுறுத்துவதை பிலிப்புக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் அன்பு கூறாமல், உலக பொருட்களை குறித்து ஆசையோ கவலையோ கொள்ளாமல், அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து எல்லாவற்றை குறித்தும் தேவ கரத்தில் ஒப்படைத்து பொறுமையோடு காத்திருப்போம் என்றால் நிச்சயம் ஏற்ற காலத்தில் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவ வசனம் இதயத்தில் விழுகிறது, வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறது, ஆனால் உலகம் அதை அடக்குகிறது. அதாவது 3 பெரும் தடைகளை தான் இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். முதலாவது தடை உலக கவலைகள், அதாவது நாளைய தினம் பற்றிய பதட்டம். இரண்டாவது தடை ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை, தேவனுக்கு பதில் பொருளாதாரத்தில் நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது சிற்றின்பங்கள், தற்காலிக இன்பங்கள் ஆன்மீக வளர்ச்சியை அழித்துவிடும். இதனால் வாழ்க்கை இயங்கிறது போல தோன்றினாலும் தேவனுக்கான பலன் தராது. பலம், கிருபை, சாட்சி அனைத்தும் குறைவாகும். இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவலைக்கு எதிராக ஜெபம், நம்பிக்கை. எப்பெல்லாம் கவலை வருதோ உடனே அந்த கவலையை அப்படியே மறந்து, ஆண்டவரே உம்முடைய பாதம் பண்ணுகிறேன் அப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கவலையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அந்த கவலையிலேயே நீங்கள் உழண்டு கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரையே மறந்துடுவீங்க. அதனால் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுங்க, கவலையை அப்புறம் தள்ளி போடுங்க, அவர் பார்த்து கொள்வார், இல்லைங்களா? அடுத்தது இரண்டாவது செல்வத்தின் ஆசைக்கு எதிராக, அதாவது திருப்தியான மனம் வேண்டும். போதுமென்ற மனதுடனே கூடிய அந்த அன்பு, அந்த போதும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் இருந்தால் மட்டும்தான் எது கிடைக்கும் போது நமக்கு மனதில் ஒரு திருப்தி வரும். எனக்கு இது கிடைச்சிருச்சு, இது எனக்கு தேவன் தந்தது, இது எனக்கு போதும், தேவன் எனக்கு எல்லாத்தையும் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதை விட்டுட்டு எனக்கு அது வேணும், இந்த பங்களா வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு எண்ணங்களை, ஆசைகளை அப்படியே வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் விலகிக்கிட்டே போகிறீங்கன்றது உங்களை அறியாமலே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதை மட்டும் தயவு செய்து விடாதீர்கள். அடுத்ததாக சிற்றின்பங்களுக்கு எதிராக, இந்த தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத உணர்ச்சிகள் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரிசுத்த ஆவியால் நிரம்பிய வாழ்க்கை மட்டும்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் சரீரமும் பரிசுத்தமாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலில் நாம் நடக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பரிசுத்தம் நிறைவாகும். அதனால் நாம் எப்பொழுதும் கவலைக்கு எதிராக ஜெபம், நம்பிக்கையோடு தினமும் ஆண்டவர் பாதம் அமரணும். செல்வத்தின் ஆசைக்கு எதிராக திருப்தியான மனதோடு எது கிடைக்குதோ அது எனக்கு போதும் என்கிற மனதோடு நிறைவாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சிற்றின்பங்களுக்கு எதிராக பரிசுத்த ஆவியை நம்ம அதாவது உற்சாகமாக அவருடைய ஆவியங்கள் நம்மளை வழி நடத்தணும்னு அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கணும். சுருக்கமாக சொல்வதானால், தேவ வசனத்தை ஏற்கும் மனம் இருந்தும் உலக வாழ்க்கையின் பிடிப்புகள் நம்மை பயனற்றவர்களாக்குகிறது. கவலை நம்பிக்கையை சிதைக்கும், ஐஸ்வர்யம் தேவனை மறக்கச் செய்யும், சிற்றின்பங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும். இதனால்
விதை வேரோடு வளர்ந்தாலும் பழம் தர முடியாத நிலை உருவாகிறது. எனவே தினமும் தேவ சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரமபிதாவே, இன்று முள்ளுள்ள நிலம் பற்றிய உமது வசனம் எங்கள் உள்ளத்தை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலமுறை உலக கவலைகள், செல்வ ஆசைகள், சிற்றின்பங்கள் எங்களை உம்மிடமிருந்து விலக்கிச் செல்கின்றன. எங்கள் இருதயத்தில் விழுந்த உமது வசனம் நெருக்கப்பட்டு பலனற்றதாக ஆகாமல் பரிசுத்த ஆவியின் கிருபையால் வேரூன்றி கனிகள் காய்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை உமக்கே மகிமையாய் பலனாய் இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.